ஹாய் வியூவர்ஸ், பாருங்க சப்பாத்தி, நைட் சப்பாத்தி பாருங்க. சப்பாத்தி எப்படி கிறிஸ்பியாக வருது பாருங்க. அதான் பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், பாருங்க சப்பாத்தி போடுறேன் நைட்டுக்கு. சப்பாத்திக்கு மாவு பிசைறது எப்படின்னா, நல்லா வெந்நியை காய வச்சு சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான சப்பாத்தி பார்த்தீங்களா? இதை பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், அதையும் போட்டாச்சு. டேஸ்டியான முட்டை குழம்பு இங்கே பாருங்கள். போட்டேன் பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நல்லா நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தக்காளி வணக்கும் போது உப்பு போட்டுடணும். உப்பு போட்டால் தான் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுடணும். அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசம் போகும். மஞ்சத்தூள் இருக்கிற பச்சை வாசம் போகும். இது ரெண்டையும் நல்லா வணக்கிடணும். பார்த்தீங்களா? உப்பு போட்டோன்னே நல்லா வணங்கிட்டு பார்த்தீங்களா? சீக்கிரம் கருவேப்பிலை போட்டுடணும். கொத்தமல்லி தழை, நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, தேங்காவை எல்லாம் ஊற்ற போகிறோம். நல்லா கலந்து விட்டுறணும். வீட்டில் அரைச்ச மசாலா, வீட்டு மசாலா பாருங்கள். இது ஒரு ஸ்பூன். கொஞ்சம் வரமிளகாத்தூள் காரத்துக்கு போட்டால் செம்ம டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதெல்லாம் பச்சை வாசம் போனோன்னே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். பாருங்க, தோசைக்குள்ளே வச்சு நீங்களும் முட்டை குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் வைப்பேன். ஓகே, பாருங்க. ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம முட்டையை ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ அதை குழம்புல போடணும். பாருங்கள், ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு வச்சோம் இல்லையா? அப்படியே நல்லா உடையாமல் அப்படியே லைட்டாக
கிண்டி விட்டுக்கணும். ஆஃப் ஆயில் உள்ள போக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், குழம்பு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.